ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதானம் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி லாங் கிரீன் பிரிஞ்சால் ஃப்ரை, பெரிய கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. காம்பை கட் பண்ண வேண்டாம். இது போல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அது போல் நல்ல பெரிய பெரிய பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா நிறைய பீசஸ் வர மாதிரி இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். காம்பை கட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், இது போல் நான் கட் பண்ணிவிட்டேன். நான் 2 கத்திரிக்காயும் இது போல் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்ததாக இதுக்கு மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் மைதா எடுத்திருக்கேன். கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாங்க. நான் தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறைவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. கலந்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவு பனைவோம் இல்லையா, அது போல் பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அதே போல் ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், இதை போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கை வச்சு நல்லா மாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காயில் எல்லா பக்கமும் மாவு நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுறலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு அகலமான பேன் வச்சுட்டு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பெலாம் நல்லா அடங்கி கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் இதே போல் இன்னொரு கத்திரிக்காயும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க, நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரையை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்ல சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு நல்ல சுட சுட இது போல் ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல வெளியே மொறுமொருளும் உள்ள லைட்டாக சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி